வணக்கம். மீனமிலம் மற்றும் சீவீடு கடல் பாசி வந்து ஸ்ப்ரே பண்றோம் தனித்தனியாக. இது எந்த நேரம் வந்து ஸ்ப்ரே பண்ணணும், முக்கியமா தரையில ஈரம் இருக்கும் போதும், அதே மாதிரி பூக்களும் பிஞ்சுகளும் இருக்கும்போது, பூக்கள் மொட்டுகள் வரும்போது ஸ்ப்ரே பண்றது மிக மிக சிறப்பு. அந்த நேரம் தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். இரண்டும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணலாம் முதல் யோசிச்சோம், அதுக்கடுத்து அதை விட்டுட்டோம். சரி, டேங்குக்கு எவ்வளவு ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த பச்சை பயிருக்கு வந்து டேங்குக்கு 250 முழு 300 ml வந்து நம்ம மீனமில வந்து யூஸ் பண்றோம். இதே இது சீவீடு வந்து வெறும் டேங்க்கு வெறும் 25 ml தான் நம்ம யூஸ் பண்றோம். 25 ml வந்து டேங்க் வந்து யூஸ் பண்றோம். அவரேஜா வந்து சீவீடு வந்து ஒரு 4 டேங்க் மட்டும் தான் அடிச்சோம். மீதம் இருக்கிறது எல்லாமே மீனமில அடிச்சோம். ஏன் மொத்தமா சீவீடு வாங்கி வைக்கிறது இல்ல அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா, நான் இந்த மாதிரி நிறைய உயிர் உரங்கள் இயற்கை இடுபொருள் வாங்கி வச்சு வேலை பழுனால ஒரு சில இது அப்படி விட்டுறதுனால இது வந்து நிறைய வந்து அதாவது நாள் எக்ஸ்பிரி ஆயிருது. அதனால தேவைக்கு மட்டும் வாங்கி வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு